ஜெபம் செய்வோம். சகலத்தையும் உண்டாக்கி பாதுகாக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நீ இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை எங்களுக்காக படைத்து கொடுத்தீரும் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த காணொலியின் மூலமாக உம்மை ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலும் நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் கிறிஸ்து சபை பாமாலை எண் 253 பாடுவோம். பாமாலை எண் 253. கர்த்தாவே, யுக யுகமாய் எம் துணையாய் நீரினும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவி உமாசனத்து நீடலே பக்தரடைக்கலம் உம்பான்மையுள்ள பூயமே நிச்சய கேடகம் பூலோகம் உருவாகியே மாலைகள் தோன்றும் சுயம்புவாய் என்றும் நீரே மாறாபராபரன் ஆயிரம் ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே யுகங்கள் தேவரீருக்கு ஓரிமை கோப்பாமே சாவுக்குள்ளான மானிடர் நீலைக்கவே மாட்டார் உலர்ந்த பூவை போலவர் உதிர்ந்து போகிறார் கர்த்தாவே, யுக யுகமாய் எம் துணையாய் நீர் இக்கட்டில் நற்சகாயராய் எம் நித்ய வீடாவி கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மறைக்காமல்
பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி, அவருடைய திருக்கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திரு வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிவிட்டு வழியை அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய கர்த்தருமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படி நிர்வாகியுள்ள குற்றவாளியா எங்களுக்கு தப்பிகளை அழைக்கிறீர எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க தீவிரமாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். அவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 21வது வசனம் வரை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழியோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலியையும் பான பலியையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஜனங்களை கூட்டுங்கள். சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். முதியோரை சேருங்கள். பிள்ளைகளையும் பால் உண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகளை அவர்களை பழிக்கு நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதீரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுபடி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளாக உள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படியாக வாசிக்கும்படியாக முதலாவது வேத பாடம் வாசித்து முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம்
9ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 33 முடிய. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் இரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோடே சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினாலெனில் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கன்மலையும் சியோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாயிருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இப்படியாக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடமானது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 26 முதல் 31 வரை. யோவான் 14:24 முதல். இயேசு சொன்னது என்னவெனில், அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் என்பது. முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 56. தேவனே எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகமதித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது. அவர்கள் ஏகமாய் கூடி பதவிக்கிறார்கள். என் பிராணனை வாங்க திரும்பி என் காவடிகளை தொடர்ந்து வருகிறார்கள். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? தேவனே, கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரே எண்ணியிருக்கிறேன். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவர்களுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கால்களை இடருக்கும் தப்புவியாதிருப்பீரோ.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மகிழ்விக்கும் மன்னா. Prior to church life. So Joshua said to the people, "You are witnesses against yourself that you have chosen the Lord for yourselves to serve him." And they said, "We are witnesses." Joshua chapter 24 verse 22. Priority to the church life. So Joshua said to the people, "You are witnesses against yourself that you have chosen the Lord for yourselves to serve him." And they said, "We are witnesses." Joshua chapter 24 verse 22. Joyful manna, teach us against of liberation. He also taught me and said to me, "Let your heart retain my words. Keep my commands and live." Proverbs 4:4. இன்றைய மகிழ்விக்கும் மன்னா. ஆசிரியர்கள் விடுதலையின் முகவர்கள். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நீதிமொழிகள் 4:4. He also taught me and said to him, "Let your heart retain my words, keep my commands and live." Proverbs chapter 4 verse 4. He also taught me and said to me, "Let your heart retain my words, keep my commands and live." Proverbs chapter 4 verse 4. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் வண்ணமாகவும் உலக திருச்சபையோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் வண்ணமாகவும் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரலோகத்தில் ஏறி சர்வ பிதாவாகிய கடவுளின் வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய இஷ்டம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களை விரோதமாய் குற்றம் செய்தோம் நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு முடியவில்லை. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டார்களும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவான் தரையுந்தருதந்தன், அந்தரவான் தரையுந்தரதந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின
காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அன்புள்ள இசப்பா, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்தி கொண்டு இருக்க தெய்வுக்காக கூடான கொடு ஸ்தோத்திரம் இசப்பா. எங்களை குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிச்சு கொண்டு வந்துட்டு இருக்க தெய்வுக்காக நன்றி இசப்பா. இந்த லாக்டவுன்லேயும் இருந்து கூட கர்த்தாவே நீங்கள் எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்க தெய்வுக்காக கூடான கொடு ஸ்தோத்திரம் இசப்பா. இதே மாதிரி இந்த COVID-19 வைரஸ்ல இருந்து இசப்பா, இந்த பொல்லாப்புல இருந்து இசப்பா நீங்கள் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. எங்களை குடும்பமாக உங்களை கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைச்சு கொள்ளுங்க. உங்களுடைய பிரச்சனை எப்பொழுதும் எங்க கூட இருக்கட்டும். நீங்க எங்களை வழி நடத்துங்க இசப்பா. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக நாங்க இருக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உண்மை அறியாதவங்க, உண்மை ஏற்றுக்கொள்ளாதவங்க இசப்பா, அவங்க மத்தியில நாங்க சாட்சியா இருக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க இசப்பா. இசப்பா, நீங்க தான் உண்மையான தேவன் என்று அவங்க அறிந்து கொள்றதுக்கு நீங்க உதவிச்சிங்க. நீங்களே பலப்படுத்துங்க இசப்பா, ஆசீர்வதிங்க இசப்பா. பூமி எங்கும் உண்மை தெரிந்து கொள்ளும் காலம் வரும் என்று சொன்னது போல கர்த்தாவே, சீக்கிரமா உண்மை எல்லாரும் தெரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே இசப்பா. இப்பயும் கூட இசப்பா, எங்களை தேசத்தை உண்மை கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் இசப்பா. நீங்களே எசப்பா தேசத்துக்கு நன்மை நீங்க கட்டளையிடுங்க எசப்பா. தேசத்துக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுக்க போற தேவுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் எசப்பா. தேசத்தை நீங்க குணமாக்குங்க கர்த்தாவே எசப்பா. தேசத்துல இருக்கிற எசப்பா கொடூரங்கள், கொலைகள், கொள்ளைகள் இதுல இருந்து எசப்பா நீங்க மாற்றி போடுங்க கர்த்தாவே. அதுல இருந்து நீங்க பாதுகாப்பு கொடுங்க எசப்பா. அதை கொண்டு வர பொல்லாத பிசாசை இயேசு நாமத்தை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இசப்பா. இசப்பா, இப்பயும் கூட கர்த்தாவே தேசத்தின் எக்கனாமிக்காகவே நாங்கள் ப்ரே பண்ணுறோம் இசப்பா. தேசத்தில் உள்ள ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காகவே ப்ரே பண்ணுறோம் இசப்பா. இசப்பா, தேசம் ஃபினான்ஷியலாக க்ரோ ஆகிறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்க இசப்பா. வறுமையில் இருக்கிறவங்கள இசப்பா, வறுமையிலிருந்து மாறுறதுக்கு நீங்கள் கிருபை தாங்க இசப்பா. அன்றுள்ள ஆகாரத்தை நீங்கள் கொடுக்க போகிற தேவுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் இசப்பா. இசப்பா, வேலை வாய்ப்புக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கரெக்டான வேலையை எசப்பா நீங்கள் கொடுக்க போகிறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எசப்பா, எஜுகேஷன் சிஸ்டத்தை உங்களை கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எசப்பா. கல்வித்துறையிலும் கூட கர்த்தாவே எசப்பா இருக்கிற டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அதுக்குன்னு இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாத்தையும் எசப்பா உம்முடைய ஞானத்தினால நீங்கள் நடப்புங்க. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஞானமாக கற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. இசப்பா, அது மாதிரி எங்கள் தேசத்தில் இருக்க லீடர்ஸ்க்காகவே நாங்கள் ப்ரே பண்ணுறோம் இசப்பா. இசப்பா, நீங்களே அவங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க இசப்பா. அவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை கரெக்டாக செய்கிறதுக்கு நீங்கள் உதவிச்சிங்க இசப்பா. இசப்பா, பழைய ஆசை அவங்ககிட்ட இருந்து மாறட்டும் கர்த்தாவே. இன்னும் ஏசப்பா, தேசத்தில் இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னுமே நீங்கள் நல்லா நார்மலாக்கி போகிற தயவுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, இப்பயும் கூட ஏசப்பா ஹாஸ்பிட்டல்ஸில் வீட்டில் இருக்கிற ஏசப்பா சிக்காக இருக்கிறவங்கள உங்களை கருத்தில் நான் கொடுக்குறேன் கர்த்தாவே. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ், நர்சஸ், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் உங்களை கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. ஏசப்பா, எல்லாருக்கும் ஏசப்பா நீங்கள் முழு பாதுகாப்பாக நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது ஏசப்பா எந்த விதமான எசப்பா கிருமியும் அவங்கள தாக்கி விடாதபடி நீங்க அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க எசப்பா. எங்க தேசத்தை பாதுகாக்கிற எசப்பா ஆர்மி, நேவி இருக்கிறவங்க, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ், அது போக எசப்பா மற்ற எல்லா டிவிஷன்ஸ்ல இருக்கிறவங்களும் உங்களை கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் எசப்பா. எசப்பா, அவங்க ஃபேமிலிஸ் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் எசப்பா. நீங்களே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான நல்ல உடல் சுகம், பலன், அதுக்கப்புறம் எசப்பா ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நீங்க கொடுக்க போற தேவுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் எசப்பா. இன்னும் கூட கர்த்தாவே எசப்பா, எங்க தேசத்துல இருக்கிற ஒரு ஊழியக்காரங்க, ஒரு மினிஸ்ட்ரீஸ், ஒரு மிஷனரிஸ், அப்புறம் கர்த்தாவே ஆர்ஃபனேஜ் வச்சிருக்கிறவங்க, ஓல்டேஜ் ஹோம் வச்சிருக்கிறவங்க, சின்ன சின்ன ஊழியம் செய்கிறவங்க எல்லாரும் நம்மளோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. எசப்பா, ஒருத்தரையும் எசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க எசப்பா. உமக்குன்னு உண்மையாக ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உண்மை மட்டுமே மகிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் வச்சுங்க கர்த்தாவே.
அவங்க ஃபேமிலிஸையும் கூட இருக்கிற ஃபினான்ஷியல் நீட்ஸை நீங்கள் சந்திக்க போகிற தேவக்காக கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பயும் கூட ஏசப்பா விசேஷமாக எங்கள் குடும்பத்தை உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஏசப்பா இந்த ஒரு அருமையான குடும்பத்தை நீங்கள் கொடுத்துருக்க தேவக்காக கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஏசப்பா நீங்கள் உடல் சுகம் பலன் எல்லாத்தையும் நீங்கள் பூர்ணமாக நீங்கள் கொடுக்க போகிற தேவக்காக கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் ஒரு மனப்பாட்டின் ஆவியே நீங்கள் எங்கள் ஒரு குடும்பத்தில் நீங்கள் கொடுத்துருக்க தேவக்கா கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் ஃபேமிலியிலும் கூட ஏசப்பா சிக்காக இருக்கிறவங்களும் உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஏசப்பா அவங்களோட சிக்னஸை நீங்கள் மாற்றி போடுங்க ஏசப்பா. எங்களை ஃபேமிலியில் இருக்கிற வயசானவங்களும் உன்னை கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல உடல் சுகம் பலன்னு ஏசப்பா. அவங்களுக்கு ஒரு நீடித்த ஆயுசை நீங்கள் கட்டளையிட போகிற தேவக்கா கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஃபேமிலியில் இருக்க பெரியவங்கள உன்னை கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்களோட நீட்ஸை நீங்கள் சந்திங்க ஏசப்பா. அவங்களுக்கும் நல்ல உடல் சுகம் பலன்னு நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. யங்ஸ்டர்ஸ் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் கர்த்தாவே. ஏசப்பா எந்த விதத்தில் உண்மை விட்டு வழி விலகி போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. ஏசப்பா படிப்புலையும் ஏசப்பா இருக்கட்டும், வேலையிலையும் ஏசப்பா சிறந்தவங்களா இருக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா படித்து முடிச்சுட்டு வேலை செய்கிறவங்க கரெக்டாக ஏசப்பா ஒரு நல்ல வேலையை ஏசப்பா நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடுங்க ஏசப்பா. திருமணத்துக்காக ஏசப்பா ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா நல்ல ஒரு மணமகளை ஏசப்பா நீங்கள் கொடுக்க போகிற தேவக்காக கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக ஏசப்பா கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. இன்னும் கூட ஏசப்பா எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க குழந்தைங்களுக்காகவே ஏசப்பா நாங்கள் ப்ரே பண்ணுறோம் ஏசப்பா. நல்ல ஞானமுள்ள குழந்தைங்களா ஏசப்பா நாங்கள் வளர்க்குறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஞானத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏசப்பா நல்ல ஒரு ஞானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க ஏசப்பா. நல்ல ஒரு உம்முடைய ஞானத்தை நீங்கள் கொடுக்க போகிற தேவக்காக கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஏசப்பா. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க கர்த்தாவே. ஏசப்பா இன்னும் கூட கர்த்தாவே உம்முடைய பசுத்த ஆவியினால நீங்கள் எங்களை ஒருத்தரையும் நிரப்ப போகிற தேவக்காக கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆவியின் வரங்களால ஆவியின் கனிகளால நீங்க எங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிற தேவக்காக கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்குன்னு சாட்சியுள்ள வாழ்க்கையாக ஏசப்பா நாங்கள் வாழ்றதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. ஏசப்பா எந்த விதமான பாவத்திலோ எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லையும் நாங்கள் விழுந்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ப்ரொடெக்ஷனை நீங்கள் கொடுங்க ஏசப்பா. உம்முடைய விசுத்தத்தை நீங்கள் எங்கள் ஒருத்தருக்கும் நீங்கள் கொடுங்க கர்த்தாவே. உமக்குன்னு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே. ஏசப்பா இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஏசப்பா இந்த காணொளி மூலமாக ஏசப்பா ஒன்று சேர்ந்து இருக்கிற ஒருத்தரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. எல்லாருக்காகவே நாங்கள் ப்ரே பண்ணுறேன். இது கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தருக்கும் மனசில் நீங்கள் கிரேச்சிங்க ஏசப்பா. உங்களுடைய வார்த்தையை ஏசப்பா நாங்கள் தியானிக்க போகிறோம் ஏசப்பா. எங்களுக்குன்னு நீங்கள் என்னதை வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்ககிட்ட என்ன பேச போகிறீங்கிறத ஏசப்பா கேட்கறதுக்கு நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம் ஏசப்பா. நீங்களே ஏசப்பா ஒரு விசை எங்களை சுத்திகரிங்க. நாங்கள் கேட்குறதுக்கு ஏசப்பா எங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்களே வழி நடத்துங்க ஏசப்பா. முழங்காலில் நின்று எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. நீங்களே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களை விசுவாசத்தை இன்னும் நீங்கள் புதுப்பீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கையிலும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்து சபை பாமாலை எண் 264 பாடுவோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். பாமாலை எண் 264.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்துல கேட்போம். இயேசு சுவாமி, நீர் எங்களோடு பேசும். அப்பா, உங்களுடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் கேட்கட்டும். அப்பா, நீங்க உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்பித்து தர வேண்டும் என்று உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தரப்போகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆசையாய் விருப்பமாய் ஆண்டவரிடத்துல கேட்போம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இணைந்து தேவனோடு கூட தேவனிடத்துல நாம் கேட்டு, ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி என்று நாம் ஜெபிக்கலாம். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே எம் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே எம் துணையானி. எங்கள் ஜெபம் கேளும் தூய நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்கலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு அல்லே சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில இந்த தேசத்துல நடக்கிற, நம்முடைய தேசத்துல நடக்கிற, நம்ம உலகம் முழுவதும் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது நம்மளால எப்படி பயப்படாம இருக்க முடியும், அல்லது எப்படி நம்ம மகிழ்ந்து களி கூற முடியும், ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை எப்படி சொல்லுகிறார் என்பதை நமக்கு வியப்பாகவும் நம்ப முடியாத சூழல்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு காரணம் என்னன்னா, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் நம்மை பயமுறுத்துகிறது, அல்லது உலகத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு விரோதமாய் இருப்பதனால நாம் பயப்படுகிறோம். ஆனா வேத வசனம் ஒரு நாளும் பொய் உரையாதது. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அவர் சத்தியத்தை சொல்லி இருக்கிற அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தேசமே நீ பயப்படாதே. அப்போ உலகத்துல இருக்கிறது எல்லாருமே சொல்றாங்க, உலகம் அழிய போகிறது, இயேசு வரப்போகிறார், உலகத்துல இருக்கிற இது கடைசி காலம், கடைசி காலத்துல சம்பவிக்க வேண்டியது எல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதாய் சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த நாளில் இருக்கிற இந்த கொரோனாவா இருந்தாலும் சரி, உலகத்துல பல அழிவுகள் வரப்போகிறது, பலவிதமான மோசமான சூழல்களுக்குள் நம்ம போக போகிறோம் என்பதாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல உலகத்துல பல பகுதிகளில் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சமீபத்துல கூட மூணார் பகுதியில நீங்க கேள்விப்பட்டதை போல 84 பேர் ஒரே நாள் ஒரு இரவுல மரித்து போனார்கள் என்பதாய் நம்ம பார்க்க. அது மூணார்ல மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மரித்து கொண்டிருக்கிறதையும் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். வேத வசனத்துல கூட நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடைசி காலங்கள்ல கொள்ளை நோய்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் யுத்தங்களையும் கேள்விப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா இனிமே வரப்போகிற காலம் அழிவின் காலங்களும் இருளின் காலங்கள் தான் இருக்கும் என்பது வேதத்துல நம்ம வேதத்தின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனா அதற்கு மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த செய்திக்குள் போவதற்கு முன்பதாக முதல்ல ஆண்டவர் யாரை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார் என்று நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். யாரை பார்த்து சொல்றாருன்னா தேசமே என்று சொல்லுகிறார். இதுல குறிக்கப்பட்டிருக்கிற தேசம் அது என்ன தேசம், ஆண்டவர் எந்த தேசத்தை குறித்து சொல்லுகிறார், எந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை பற்றி சொல்லுகிறார் என்பதை நம்ம அறிந்தாதான் செய்திக்குள்ள நம்ம போக முடியும். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிற தேசம் என்ன தேசம்? இங்க சொல்லப்பட்டிருக்கிற தேசம் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற தேசம். கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பற்றி, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். இப்போ ஊர் அழுதது அப்படின்னு சொன்னா ஊர் அழுகாது, ஊர்ல இருக்க ஜனங்கள் அழுதார்கள் அப்படின்னு அர்த்தம்னு நம்ம தமிழ்ல படிச்சிருக்கிறோம். அதே போல இங்க ஆண்டவர் தேசம் அப்படின்னு சொல்றது எதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்களோ, யார் பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, அந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லி, யாரெல்லாம் கர்த்தர் பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறாரோ, யாரையெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தால் கழுவி மீட்டெடுத்து தன் பிள்ளையாய் தம்மோடு சேர்த்து இருக்கிறாரோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் தேசமே. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற தேசம். அந்த தேசத்தில் இருக்கிற, அந்த தேசத்துக்கு உட்பட்டவர்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் தான் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். சோ நம்ம இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம இடத்துல இல்ல அப்படின்னா முதல்ல நம்ம அதை செய்யணும். முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் எத்தனையோ பாவங்கள் தவறுகள் உமக்கு விரோதமாய் செய்தவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஆண்டவரே கர்த்தரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம அர்ப்பணித்து விட்டால் நாம் தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம்தான் தேசமே. அவர்களைத்தான் கர்த்தர் சொல்கிறார் தேசமே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இந்த நாள் நாம் அந்த செய்தியை ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த காரியத்தை அடிப்படையாய் கொண்டு 3 காரியங்களை வைத்து நாம தியானிக்க போகிறோம். முதலாவதாக இதே வேத வசனத்திலிருந்து நம்ம அதை பார்க்க போறோம். ஒரே வசனத்திலிருந்து தான் நம்ம 3 காரியங்களை பார்க்க போகிறோம். அதுல முதலாவது பயப்படாதே என்கிற காரியத்தை நம்ம பார்க்க. ஆண்டவர் சொல்ல தேசமே பயப்படாதே என்று சொல்லுகிறார். எப்படி பயப்படாம இருக்க முடியும்? நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம எப்படி பயப்படாம இருக்க முடியும்? இன்னைக்கு எத்தனையோ செய்திகள்ல நம்ம பாக்குறோம். இப்ப மதுரையில நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அக்கா அம்மா இருக்காங்க. அவங்க போன் பண்ணும்போது சொல்றாங்க, எங்க வீட்டு பக்கத்துல, எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க, அந்த குடும்பமே அவங்க வீட்டுல 2 பேரும் இறந்துட்டாங்க, எங்க பகுதியில பயங்கரமா கொரோனா பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம எப்படி பயப்படாம இருக்க முடியும்? எப்படி பயப்படாம இருக்க முடியாதே என்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஒரு வெள்ளப்பெருக்கு வரட்டும். இப்ப சமீபத்துல மும்பைல கூட நம்ம மழை பெய்ததுனால வெள்ளம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம கேள்விப்பட்டோம், நம்ம விஜி அவங்க வீட்டுல கூட தண்ணி உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்படி பயப்படாம இருக்க முடியும்? உலகத்துல நடக்கிற சூழல்களை பார்க்கிற பொழுது நமக்கு பயம் வரத்தான் செய்யும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. அப்படிப்பட்ட சூழல்கள் வரும்போது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டாம், நீ பயப்படாம இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை நம்ம அதுல பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதோட 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் தைரியமா நீ பயப்படாதே அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னு இதுல அழகா எழுதப்பட்டிருக்கு. ஏன் நம்மளை பயப்படாதேன்னு சொல்றாருன்னா, நீ பயப்படாதே, ஏன்னா நான் உன்னுடனே இருக்கிறேன். இதான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்மள உலகம் அழிக்க முடியும். நம்மள சூழல்கள் என்ன விதத்திலையும் கொண்டு போக முடியும். நோய்கள் நம்ம இடத்துல வர முடியும், பலவிதமான ஆபத்துகள் நம்ம மேல வர முடியும், மரணம் வர முடியும், எல்லாம் வர முடியும். ஆனா கர்த்தரை ஒருத்தரால் சேதப்படுத்த முடியாது.
அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன், ஆகவே நீ பயப்படாத, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் கடவுள், நீ ஆராதிக்கிற தேவன் நான் இன்னார் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிட பயம் நமக்கு வராது. நாம் வணங்குகிற நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் யாருங்கிற நமக்கு தெரிஞ்சாலே போதும், நமக்கு பயம் வராது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியங்களை வைத்து நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். அவர் நம் பக்கத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நீ திகையாதே. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பயப்படாதே என்கிற அந்த பதம், அந்த வார்த்தை வேதத்துல கிட்டத்தட்ட 365 முறை எழுதப்பட்டிருக்கிறது என்பதா சொல்றாங்க. அப்ப வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒரு வாக்கு தத்துவம் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்ம கூட இருந்து நம்ம என்ன செய்கிறார், அவர் வழி நடத்துகிறவராகவே இருக்கிறார். அதனுடைய 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனே, ஆபிரகாமின் சந்ததியே. இந்த 3 விஷயத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு பக்கத்துல நம்ம என்ன செய்யணும், இருக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் நம்ம பயப்படாம இருக்க முடியும். என் தாசனாய் இஸ்ரவேல், நம்ம இஸ்ரவேல் ஜனம். இஸ்ரவேல்னா தேவனுடைய ஜனம், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதி. நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவராய் இருக்கணும். சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின் சந்ததி நம்ம அழைக்கப்பட்டாலே எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. கர்த்தர் நம்ம கூட இருந்து காரியங்களை வாய்க்க செய்வார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 56, 3, 4. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? இங்க வேதத்துல அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நம்ம எப்ப நம்பணும், எப்ப ஆண்டவரை நம்பணும்னா, நமக்கு பயப்படுகிற காலம் வரும் பொழுது நாம அவரை நம்பணும். அப்பதான் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார். பயமில்லாத சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். அழகாய் அங்கே வேதம் சொல்லுது, தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன பண்ணுவான்? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களால நமக்கு எந்த தீங்கு வரப்போகிறது இல்லை. காரணம், தேவன் என் கூடவே இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தா நாம பயப்பட மாட்டோம். இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம், நான் எதை குறித்து கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் திகைய மாட்டேன். காரணம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34, 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்ம செய்ய ஒரே ஒரு காரியம், நாம் கர்த்தரை தேடுறவங்களா இருக்கணும். நம்ம எப்படி இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கணும், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும், எப்படி இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறணும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நினைக்க வேண்டிய அவசியம், நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கணும். ஆண்டவரை தேடுகிறவர்களாய் நாம இருந்தா அவர் நமக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவார். அவர் உடனே நமக்கு இருக்கிற பயத்தை நம்ம இடத்துல நீக்கும்படியான சூழல்களை கொண்டு வந்து கர்த்தர் நம்ம பயத்திலிருந்து மாற்றி விடுவார் என்று வேத வசனத்தில் நம்ம தெளிவாய் நம்ம அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகவே முதலாவது காரியம், நீங்க பயப்படாம இருங்க. கர்த்தர் பயமில்லாத சூழல்களை கொடுத்து கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. அடுத்ததாக நாம் 2வது காரியமாய் பார்க்க போகிறது, மகிழ்ந்து களிகூறு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பயப்படாதன்னு ஆண்டவர் சொல்லுகிறது ஒரு நல்ல காரியம். அது எப்படி மகிழ்ந்து களிகூற முடியும்? நம்முடைய தெருக்கள்ல பாக்குறோம், ஊர்ல பாக்குறோம், உலகத்துல பாக்குறோம், ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள்.
லட்சக்கணக்கான மனிதர்கள் மரித்து போனார்கள் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு வியாதியில பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், மருத்துவமனையில் இருக்கிறாங்க பார்க்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம, தொழில் இல்லாம முடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையில அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் தியானித்து செய்தி கொடுப்பதற்காய் தியானித்த பொழுது எனக்கு இது விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, எப்படி அப்பா இப்படிப்பட்ட சூழல்களுக்கு மத்தியில் நான் எப்படி மகிழ்ந்து களி கூற முடியும் என்பதாய் நான் சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சில காரியத்தை ஞாபகப்படுத்தினார். அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், பக்கத்துல இத்தனை பேர் மரித்து போனார்கள், உங்க எஸ்டேட்ல ஒரு டிவிஷனே அழிந்து போனது, இத்தனை பேர் மரித்து, அதே மலை அதே சூழ்நிலை அதே மாதிரி இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பத்திரமா வச்சிருக்கிறேன்ல, அப்ப நம்ம மகிழ்ந்து களி கூர்ந்துதான் ஆகணும். ஆபத்துகள் பல கடந்து போனது, இதுவும் நம்மை கடந்து போகும் என்று நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ சூழல்கள், மனிதர்கள் என் தலையின் மேல் ஏறி நடக்க பண்ணினீர் என்று பார்க்கிறோம். தண்ணீர் மேல நடந்தோம், அக்கினியில இருந்தோம், ஆனாலும் கர்த்தர் அவைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்கினார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதே இடத்துல இருக்கிறோம், யானைக்கு பக்கத்துல இருக்கிறோம். ஒரு சமீபத்துல எங்க பகுதியில ஒருவரை யானை மிதித்து கொலை செய்து விட்டது, நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல. ஆனா அதே யானைக்கு காலுக்கு கீழேயே நம்ம குடும்பமாகவே நான் 2 முறை வாகனத்தோடு போய் அதே யானை கால் வரைக்கும் போயிட்டு இருந்தேன். நம்மள யானை ஒன்றும் செய்யலையே. எத்தனையோ முறை யானையோட தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வேலைக்கு வர்றோம். இங்க இருக்கிற பைசன், காட்டு மாடுகள், இன்னும் யானை, எல்லாத்துக்கும் கூட தான் நம்ம இருக்கிறோம். ஆனா ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் என்னை நடத்திருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது நம்ம மகிழ்ந்து களி கூறணும். அப்பதான் மகிழ்ந்து கழிக்கணும். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணும். குடும்பங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்துல எவ்வளவு அழிவு, எவ்வளவு வேதனை, எத்தனை வியாபாரங்கள் போய்விட்டது, எத்தனை தொழில்கள் முடக்கப்பட்டு விட்டது, எத்தனையோ பேர் வியாதியில போய்விட்டார்கள், எவ்வளவோ சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்து நம் தேவைகளை எல்லாம் சந்தித்து நமக்கு எந்த சேதமும் எந்த ஒரு காரியத்தில் நம்ம இன்னும் எந்த ஒரு இழப்பும் இல்லாம வாழுகிறோம் பாருங்க. அதற்காக நம்ம கர்த்தர் என்ன செய்யணும்? மகிழ்ந்து களி கூறணும். ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடந்ததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நெகிழப்பட்டதும், எல்லாரும் நடக்கிற எல்லாருக்கும் வர துன்பங்கள் வழியா நடந்தாலும், கைவிடப்பட்டதும், ஒரு கைவிடப்பட்ட போல ஒரு சூழலில் இருந்தாலும், ஒருவரும் கடந்து, ஒருத்தருக்குமே வராத பிரச்சனைகளுக்கு மேல ப்ராப்ளம் எனக்கு இருக்குது, எல்லாருக்கும் மேல எனக்கு தான் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குன்னு நீங்க நினைக்கிற சூழலுக்குள்ள இருக்கும் பொழுதும், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். எவ்வளவு அழகா யோசித்து பாருங்க. இந்த வசனம் எவ்வளவு உண்மையானது. எவ்வளவோ நம்ம குடும்பத்தில் நம்மளும் எல்லாருக்கும் நடக்கிற போராட்டத்துக்கு வழியாக வந்திருக்கிறோம். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ விதமான மரணங்கள், எத்தனையோ விதமான வியாதிகள், எத்தனையோ பேரை நம்ம இழந்து, எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் கடந்து வந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலையும் இன்னொரு தலைமுறை தலைமுறையாக நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை நினைத்தருள் இருக்கிறார் என்று நம்ம நினைக்கும் பொழுதே நாம் மகிழ்ந்து களி கூற ஆரம்பிச்சிடும். நம்ம களி கூறணும். அதுதான் நன்றி சொல்றது. நம்ம மகிழ்ந்து களி கூறுகிறது என்னது? நம்ம ஏதோ ஜாலியா அப்படி இருந்துட்டு போயிடுவோன்றது இல்ல. கர்த்தர் அதைத்தான் பார்ப்பார். இவனுக்கு இவ்வளவு நன்மை பண்ணிருக்கோமே, இவன் இதுல பிரியப்படுகிறானா, இதுல அவன் மகிழ்ச்சி அடைகிறானா என்று கர்த்தவர். நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறது ஆண்டோடைய சித்தமா இருக்குது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது ஆண்டோடைய சித்தம். நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இவ்வளவு நன்மை செய்த பிறகும் நம்ம சோகமாவே இருந்தோம்னா அது நம்ம ஆண்டவருக்கு செய்கிற துரோகமாய் மாறிடும்.
இன்னைக்கு நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கட்டும், மகிழ்ச்சியால் நிரம்பட்டும். நல்ல சந்தோஷமா, நல்ல உற்சாகமா குடும்பங்களை நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நல்ல ஆரவாரத்தோடு கர்த்தரை ஆராதித்து மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் அவ்வளவு பெரியது. அதை நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம மகிழ்ச்சி அடைவோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இங்க அழகாய் சாலமோன் எழுதுகிற பொழுது அழகாய் எழுதுகிறார். மனிதனுக்கு இந்த உலகத்துல நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா மகிழ்ச்சியா இருப்பது. மகிழ்ச்சியா இருப்பது உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேற ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கு. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது மாத்திரம்தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆகவே நமக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து, உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாம செய்ய வேண்டிய காரியம் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா குடும்பமா நல்ல சந்தோஷமா இருங்க, எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியா இருங்க, நல்ல கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிழ்ச்சியா இருங்க. அதுதான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க தேவனுக்கு கொடுக்கிற ஆராதனையா இருக்க முடியும். ஆகவே நாம மகிழ்ச்சியா இருப்போம். 3வது காரியம், இந்த வசனத்துல ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. 3வது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாம இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம். அதுக்கு ஏற்ற விதமா நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடந்தாதானே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், பயப்படாம இருக்க முடியும். ஆகவே தான் கர்த்தர் அதை சேர்த்து எழுதுகிறார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை நம்ம உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் செயல்களில் மகத்துவம் உள்ளவர் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அவர் செஞ்சதெல்லாம் நீ வாசித்து பாருங்களேன். அவர் எப்படி உலகத்தை உண்டாக்கினார், அவர் எப்படி காரியங்களை நடப்பித்து வந்தார், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவர் நடத்தி கொண்டு வந்தார், எல்லாத்தையும் நீங்க வேதத்துல வாசித்து பாருங்களேன். அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் செய்ததெல்லாம் பெரிய பெரிய காரியங்களா இருக்கும். அதனால கர்த்தர் சொன்னா பெரிய காரியங்களை செய்வேன். உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்க்கிறது சின்னதா இருக்கலாம், ஆனா கர்த்தர் செய்கிறது பெருசா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிறது ஒரு அற்பமான காரியமா இருக்கும், ஆனா கர்த்தர் செய்கிறது பெரிய அதிசயமான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். பெரிய அவர், ஏன்னா அவர் பெரியவர், அவர் பெரியவர் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் சகல காரியங்களையும் செய்வதில் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதுக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 111வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனம். சங்கீதம் 111:2. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள். கர்த்தருடைய செய்கைகளே பெரியவைகள் தான். அவர்கிட்ட சின்ன காரியம்னு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள், அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய காரியங்கள். அவர் வேதம் சொல்கிறது, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவர் செய்கிற செயல்களை ஆராய்ந்து அறிய நம்மளால முடியாது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நம்மளால முடியாது, அது கிரகித்து கொள்ள முடியாது. இதுவரை ஒருவனும் கேள்விப்படாததும் இதுவரைக்கு ஒருவராலும் ஆராயப்படாததுமான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தரும் நமக்கு தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. காரணம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். எதிர்பாருங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். ஆகவே அவரிடத்துல பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 105வது கீர்த்தனையை பாடுவோம். அவ்வேளையிலே ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை சேர்த்து ஆலயத்தில் வரும் நாளிலே அதை அங்கே படைப்போம். மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய
ஜெபம் செய்வோம். மிகுந்த இரக்கமும் கிருபையும் உள்ள கடவுளே, உம்மிடத்தில் நாங்கள் எல்லோரும் பெற்ற நன்மைகள் அதிகம். நாங்கள் படைக்கும் காணிக்கையை நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இதன் மூலமாய் மனதிற்குள்ளே பிரியமும் சமாதானம் பெருகவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பரப்பவும் இக்காணிக்கையை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஆமேன். சமாதானத்துக்கான ஜெபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புவரும் ஆகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்யும் எல்லா பிரயத்தங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்காக ஜெபம். சர்வ வல்லமையோட நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எந்தவித மோசத்துக்கு அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடஞ்சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை அனுமதித்து தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்காரதூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுதும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். ஆமேன். குருமாருக்காகவும் சபையாருக்காகவும் ஜெபம். மகா அதிசயங்களை செய்கின்ற சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, எங்கள் அத்தியட்சர் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணியை அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியமாகிய சர்வல்லமை பொருந்தினது கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யாவரும் இணைந்து இந்த ஆராதனைக்கு நிறைவாக பாமாலை எண் 302 பாடுவோம். பாமாலை எண் 302. சொந்தமாக ஆளுமே
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட இருக்க கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். பிரியமான காணொளி அன்பர்களே, கடந்த 6 மாதங்களாக நம்ம லாக்டவுனில் இருந்த போதிலும் கூட, ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, எங்கும் இறைவனை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று நம்ம வேதத்தில் வாசித்த விதமாக நாம் இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, நம்முடைய சோஸ்திர பலிகளையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துவோம். அடுத்ததாக இன்றைய தினத்திலிருந்து எல்லா இடங்களிலுமே சர்ச்சஸை திறந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படியாக கவர்மெண்ட்ஸ் அறிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயங்களுக்கு நமக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதினால இந்த காணொலியின் மூலமாக நடைபெறுகிற இந்த ஆராதனைகள் குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் மட்டும் இந்த ஆராதனையை நடத்துவதற்காக தங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கொண்டே ஆலயத்துக்குள் செல்லவும், நம்முடைய பணிகளை தொடர்ந்து செய்யவும் தேவன் எல்லா வல்ல கிருபைகளையும் இரக்கங்களையும் அனைவருக்கும் தந்தருள்வாராக. ஆமென்.